வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக காளீஸ்வரன் ஐயா இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாரம்பரிய கலைகள் என்று சொல்லக்கூடிய தொன்மை கலைகள் குறித்து ஆய்வு ரீதியாகவும் அந்த கலைஞர்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு விஷயங்களை மாற்று ஊடக மையம் என்ற பெயரில் தொடர்ந்து செய்து வருகிறார். வீதி விருது விழா என்ற பெயரில் 13வது ஆண்டாக அந்த விழா 3 நாட்கள் கழித்து ஜனவரி 3ஆம் தேதி வேலம்மாள் நெக்ஸஸ் பள்ளிக்கூடத்தில் அந்த விழா நடக்க இருக்கிறது. அதை ஒட்டி தான் நம்ம அவர்கிட்ட பேச போகிறோம். ஐயா வணக்கம். 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 வீதி விருது விழாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கலை படும் பாடு அப்படின்னு இன்றைக்கி தொடர்ந்து நேற்று கூட ஒரு சம்பவம், திருத்தணியில் ஒரு பசங்க வந்து அருவாள் எடுத்து வெட்ட போகிறாங்க. ஒருத்தரை எதுக்கடா வெட்ட போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் வந்து என்ன நாள் எடுக்கலாம், ஆனால் அருவாள் எடுத்து ஒருத்தரை வெட்டுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த இந்திக்காரர் மருத்துவனே உண்மையிலேயே வெட்டிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ அந்த பையன் பிழைச்சிட்டாரு. இந்த பசங்க இப்போ கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அரசு. இந்த ரீல்ஸ் அப்படின்றது வந்து சினிமாவிலிருந்து தான் இந்த ரீல்ஸ் வந்து தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்குது. சமீபத்தில் விக்ரம்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கூட கடைசி கிளைமேக்ஸ் காட்சி வந்து சூர்யா வந்து ஒரு கொத்து போடுற கத்தியை வச்சு சட்டார்னு வெட்டுறாரு, ஒருத்தருக்கு ஒரு கையை வெட்டுறாரு, ரத்தம் தெறிக்குது. இதை வந்து பல பேர் வந்து ரீல்ஸாக எடுக்கிறாங்க. இந்த கொலை வெறியை ஊக்குவிக்கின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது காரணம் என்ன அப்படின்னா, மீடியா வந்து நிறைய இளைஞர்களை சீரழிக்கணும்னு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ரோபர்ட் முர்டாக் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரிதான். இதனுடைய விளைவு தான் இந்த WW சேனல்கள்லாம் வந்து அதை பார்க்குறது, கேம்ஸ்லேயே அது மாதிரி வைக்கிறது, ஒருத்தனை வெட்டுறது, ஒருத்தனை சுடுறது, இது எல்லாம் இந்த மீடியாவினுடைய நவீன தாக்கம். அது நம்முடைய மரபுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கைக்கூலிகளுடைய ஒரு விஷயந்தான் அது. எல்லாமே இன்றைக்கி வந்து இருக்கிற பிளாக் சேனலோ WW சேனலோ, அப்புறம் ஏதோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டிலே நிறைய ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து உட்காந்துக்கிட்டு அதை நேரத்துக்கு அதை அனுப்பக்கூடிய சூழல் இன்றைக்கும் இருக்குது. பல இடங்களில் ஹப்புங்கிற பேரில் இந்த மாணவர்களை கெடுக்கக்கூடிய, மாணவர்களுக்கு வந்து அச்சுறுத்தக்கூடிய, உணர்வு ரீதியாக அவங்கள மிரட்டக்கூடிய விஷயங்கள் வருது. சினிமா இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. குறிப்பாக நம்மை போன்ற நாட்டுப்புற மரபு கலைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிற என்னை போன்றவர்கள் லயோலாவில் ஒரு 30 ஆண்டு கால வேலை பார்த்தேன்னா, இது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாட்டுப்புற கலைகளில் கம்யூனிகேஷன் ஸ்கில் த்ரூ ஃபோக் மீடியான்னு சொல்லி ஒரு நியூ சிலபஸை க்ரியேட் பண்ணி கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக லயோலா கல்லூரியில் செல்ஃபோனை எப்படி நிர்வகிக்கிறதுனே நம்ம வந்து ஒவ்வொரு சண்டையும் அவங்களுக்கு பண்ணணும். இந்த அடிப்படையில் தான் நாம் வந்து அவங்கள சரி பண்ணுறோம். இல்லைன்னா இது சிக்கலாகாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சினிமாவை பற்றி ஒரு புரிதலை கொடுக்கக்கூடியவங்களை 17 frames per second தான் நம்முடைய தோல்பாவை கூத்து. அது அனிமேஷன் மாதிரி ஒரு பெரிய அனுமாருடைய வாயில் ஒரு குட்டி அனுமார் போவார், நம்ம பார்த்துருப்போங்க. நம்ம திருமங்கலம், கள்ளிக்குடி இந்த பகுதியில் நம்முடைய பரமேஸ்வர ராவ் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் 20,000 பொம்மைகளை தீயில் எரிச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய லலிதாம்மா வாய்ப்பே இல்லைன்னு அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து, இது வந்து 3D அனிமேஷனுடைய தாய், அதனுடைய மூதாயின்னு இவங்களுக்கு போதனை செய்யாத வரைக்கும் இவங்க இந்த மாதிரியான படங்களை தான் ரசிப்பாங்க. இப்போ அதுக்கு திராவிட இயக்கங்களுடைய முக்கிய பங்கு. இப்போ நான் ஒரு திராவிட இயக்க, எங்கள் அப்பா ஒரு திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதுனால இப்போ என்னென்னா, எங்கள் ஏரியாவிலே 3 லைப்ரரி இருந்தது. இப்போ நாங்களே வந்து ஒரு இடத்த அப்பாவே வந்து திராவிட இயக்கத்திற்கு கலைஞர் மன்றத்துக்காக கொடுத்தார். 3 இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா லைப்ரரி இருக்கும். லைப்ரரினா அன்றைய மேகசின் எல்லாமே வரும். நம் நாடு, அப்போ கலைஞருடைய தலைமையில் வந்து நம் நாடு பத்திரிகையோ முரசொலி பத்திரிகையோ இந்த மாதிரி பல பத்திரிகைகள் வரும். ஆனால் இப்போ கிடையாது. நாம் அதை வேண்டுகோளாக இன்றைக்கி வைக்கணும் அரசாங்கத்துக்கு. ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மாதிரியான படிப்பகங்கள் வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான பெரிய வடிகால் இருக்கும். ஒவ்வொரு முறை வரக்கூடிய புத்தகங்களை விவாதிக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. அது இன்றைக்கி வந்து இல்லை. அதே மாதிரி நாட்டுப்புற கலைகள், கரகம் கான்சன்ட்ரேஷனுக்காக வந்ததுன்னு சொல்லி நமக்கு நம்ம ஊரில் கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய வாத்தியார் பரமக்குடி பக்கத்தில் அழகர்சாமி வாத்தியார் கம்பல்சரியாக சொல்லிக் கொடுப்பார். இப்போ அதை நாம் வந்து ஒவ்வொரு சண்டேயும் இங்கே காட்டுப்பாக்கம் ஆதிராவிடா ஸ்கூலில் 200 மாணவர்களுக்கு நம்ம இலவசமாக சோறு போட்டு கற்றுக் கொடுக்குறோம். அது அவனை பயங்கரமாக டைவர்ட் பண்ணுது. சிலம்பம் அமைப்புகள் எல்லா இடங்களும் இருந்தது. சிலம்பத்துக்கான உட்கூறுகள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. சிலம்பத்தினுடைய அடிமுறைகள், வரிசை முறைகள் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி அது கிடையாது. RSS சிலம்பம் சொல்லி, ஆமாம், இன்றைக்கி வந்து RSS சிலம்பம் சொல்லிக் கொடுக்குறாங்க.
நம்முடைய மூச்சு பயிற்சிங்கிறது வந்து சித்தர் மரபு வழி மூச்சு பயிற்சி அன்னைக்கு இருந்தது. நம்முடைய படிப்பகங்கள்லேயே கண்ணை திறந்துக்கிட்டு மூச்சு விடுற பயிற்சி இருக்கும். இப்போ கண்ணை மூடிக்கிட்டு சாமியார்கள் பண்ணுற அட்டகாசம் உங்களுக்கு இன்றைக்கி தெரியும். அதனால் இந்த மாணவர்களுக்கு கல்லூரிகளும் நம்முடைய பள்ளிக்கூடங்களும் அதை செய்யணும். இதை இன்றைக்கி நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39,527 பள்ளிக்கூடங்களில் கலைவழி கல்வின்னு ஒன்று வந்து பெரிய அளவில் நடத்தி இந்த வருஷம் அதுக்கான ஒரு பெரிய திருவிழா ஒவ்வொரு வருஷம் நடத்துகிறாங்க. ஓகே. அதே மாதிரி சிறார் திரைப்பட இயக்கம்னு ஒவ்வொரு புதன்கிழமையும் பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு படங்கள் போடுறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மிக முக்கியமான படங்களை பார்த்து அந்த படங்களில் ஒளிப்பதிவாளரை தேர்ந்தெடுக்கிறோம், கதைவசனகர்த்தாவை தேர்ந்தெடுக்கிறோம், நடிக்கிறவரை தேர்ந்தெடுக்கிறோம். சிறார் திரைப்பட இயக்கம் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 60லிருந்து 80 குழந்தைங்க வெளிநாடு போகிறாங்க. இந்த ஆண்டு வெளிநாடு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து அனிமேஷன் பற்றி பேசும்போது அவங்க வந்து ஜேம்ஸ் காமரூனையும் அவருடைய படங்களையும் அதே நேரத்தில் அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய படங்களையும் தெளிவாக பேசக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. ஓகே. அப்போ கலை வழியாக தான் மாணவர்களை வந்து மேம்படுத்த முடியும். கண்டிப்பாக இது வந்து இல்லைன்னா மேம்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்போது மேற்கோள் காட்டுறீங்க இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா ஏன் இப்படி இருந்தார், கலைஞர் ஏன் ஃபுட் நோட் கொண்டு வந்தார். கலைஞருடைய ஃபுட் நோட் ரொம்ப முக்கியம். ரொம்ப காலமாக மேலதிகாரிகள் வந்து கீழதிகாரிகளை பற்றி தவறான செய்திகளை எழுதிடுவான். கீழதிகாரிகள் பூரா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருப்பான். அதை ஒழிச்ச ஒரு கலைஞர். அப்போ கலைஞர் இதை ஒழிச்சாருன்னு அவனுக்கு சொல்லும்போது தானே கலைஞர் யாருன்னு தெரியும். இன்றைக்கி இவ்வளவு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இவ்வளவு பேரும் எஸ்சி, எஸ்டி, எம்பிசியில் வந்திருக்காங்கன்னா அதுக்கு கலைஞர் ஒரு காரணம்னு சொல்லணும்ல. அதே போல தான் 24 frames per second ஒரு சின்ன அடிக்குறிப்பு தான், ஆனால் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை அதுதான் அது மாதிரி அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்படின்னா அந்த வெற்ற பழக்கம், குத்துற பழக்கம் இதெல்லாம் சத்தியமாக வராது. ஓகே. நம்முடைய கலை மரபில் இந்த கொலையை தூண்டுகின்ற விஷயங்கள் நம்முடைய மரபில் இருக்குதா? ஏன்னா போர் சூழலை பற்றி பேசும்போது வர்றது வேற, ஆனால் மற்ற அகப்பாடல்கள் எங்கேயுமே வந்து வன்முறையை நம்ம இலக்கியங்களில் பார்க்க முடியல. இந்த கலை பாரம்பரியத்திற்குள்ள இந்த கொலைபாதக செயல்கள் குறித்த பார்வை என்னவா இருக்குது? கண்டிப்பாக வந்து நம்முடைய கலை இலக்கிய மரபுகளில் கொலைபாதக செயல்கள் கிடையவே கிடையாது. வடக்கில் இருந்து வந்த இலக்கியங்களில் இருந்ததே ஒழிய, ஆனால் தென்னிந்திய மரபு இலக்கியங்களில் எதுலேயுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக நாம் சொல்லக்கூடிய கம்பராமாயணத்தில் கூட வேட்டுவ தலைவனை நண்பனாக ஏற்றுக்க, எதிராளியை நேர நின்று தாக்காதேன்னு கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து வட இந்திய இலக்கியத்தை அப்படியே மாற்றினார். தலையை எடுக்கிற இலக்கியங்கள் தான் வட இந்தியாவில் இருந்ததே ஒழிய நம்ம மரபில் கிடையாது. நீங்கள் நம்முடைய தெருக்கூத்துலேயே பார்த்தீங்கன்னா நெட்டக்காளி குட்டக்காளின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த நெட்டக்காளி குட்டக்காளியினுடைய இலக்கியங்கள் எல்லாம் கூட 2 பேரும் வந்து அவர் உயர் ஜாதிக்காரருக்கு வந்து நெட்டக்காளின்னு வைப்பாங்க, குட்டக்காளி வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வைப்பாங்க. ஆனால் குட்டக்காளி கோவத்தில் வந்து நெட்டக்காளியை போய் மிதிப்பார், நீ தாளம் தப்பாக போட்டேன். ஆனால் வட இந்திய இலக்கியத்தில் அது இருக்காது. ஓகே. அவன் உட்காந்து வந்து வாசிப்பான், நம்மால் நின்றுக்கிட்டு வாசிப்பான். இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ எங்களுடைய இதில் வந்து அஸ்ஸாமில் இருந்து படுகுண்டான்னு ஒரு மாநிலத்திலேருந்து பழங்குடியினர் ரவ்வா வந்து ஒரு நாடகம் போட போகிறாங்க, அரசன் தோடன்னு. ஓகே. அந்த நாடக வகைகளில் அவங்க கொடுக்குற இதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அறம் சார்ந்த மரபுகள் அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து மு ராமசாமி, இங்கேருந்து போன நாடகவியலாளர்கள் தான் அறம் சார்ந்த கூறுகளை அந்த நாடகங்களுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு 2000 வருஷமாக அறம் சார்ந்த இலக்கியம் தான் நமக்கு இருந்ததுருக்கு. நம்ம இலக்கியங்கள் கூட அறம் சார்ந்து, நம்ம இலக்கியங்களில் வந்து கணவன் விட்டு ஓடுறது, அப்புறம் மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விடுறது, இதெல்லாம் அவங்க இலக்கியங்கள் இருக்கும். ஆனால் இதை மாற்றிய மரபு இலக்கியவாதிகள் தான் நம்முடைய இலக்கியவாதிகள். ஓகே. இப்போ இன்றைக்கு தொன்மை கலைகள் அப்படின்னு சொல்லப்படுவதில் பல வகையான கலைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு மாற்றமும் இப்போ மார்கழியில் மக்கள் இசை மாதிரியான சில நிகழ்ச்சிகளில் வந்து அங்கே வந்து நாதஸ்வரமும் இருக்குது, கானா பாடல்களும் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த மேடை ஏறுகிறது. பஜனை இல்லாமல் நீங்கள் சொன்னது போல் உட்காந்துக்கிட்டு இருந்தது வந்து மறுபடியும் நிற்க தொடங்கியிருக்கு. கலை உட்காராமல் கலை மறுபடியும் நின்று நடனமாட தொடங்கி இருக்கிறது. இந்த முன்னெடுப்புகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த முன்னெடுப்பு ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். மார்கழியே வந்து மக்கள் இசைன்னு வந்தாலும் சரி, இப்போ நாங்கள் நடத்துகிற வீதி விருது விழா என்றைக்கு வந்து சங்கமம் நின்றுச்சோ அன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோம் லயோலா காலேஜில். சங்கமம் நிற்கிது. அடுத்து நம்ம வந்து சங்கமம் ஒரு முக்கியமான அது வந்து மிக முக்கியமான தோழர். என்ன சொல்கிறேன்னா, சங்கமத்தில் தான் மிக முக்கியமான ஆளுமைகளெல்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பத்மஸ்ரீ விருது வாங்கிக்கிற வேலாசானோ, ஓகே, அதே போல் வந்து நம்முடைய ஓமுத்துமாரி போன்ற கலை இலக்கியவாதிகளோ,
இன்னைக்கு இறந்து போயிருக்கிற கலைமாமணி விருது பருத்தி விரலில் பாடின லட்சுமி அம்மாவோ, அப்புறம் நம்ம கரகத்தில் திருமங்கலம் பகுதியில் ஆடின கரகம் லட்சுமி அம்மாவோ, அவங்க காலில் வந்து நக்கீரன் கோபால் விழக்கூடிய அளவுக்கு அவங்க அவரை மிரட்டி விட்டாங்க. அவர் கும்பிடும்போது சொல்றார், இந்த ஃபார்ம் எப்படி இவ்வளவு கான்சன்ட்ரேஷன் எப்படி வருது, எனக்கு பார்க்கும்போதே எனக்கு இன்னும் 100 கட்டுரை எழுதலாம் போல தோணுது அப்படின்னு அவரை பேச வச்சுது அவர் மேடை. அப்போ அவ்வளவு கரகம் கான்சன்ட்ரேஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணோம். உவரியில் இருக்கக்கூடிய களியல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடியது வந்து ஒரு உங்களுக்கு எனக்குமான கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி பெரிய கம்பு ஆட்டம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய உச்சியாக இருந்தாலும் தொடுவதற்கான எனக்கு விஷயத்தை கற்றுத்தரும். மரக்கால் ஒரு காலத்தில் வந்து தேனெடுக்க பயன்பட்டது, இன்றைக்கி மரக்கால் மீது ஏறி நின்று இன்றைக்கி புரபகண்டாவுக்கு இன்னும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கான். இன்றைக்கி காஞ்சி தமிழ்ச்சங்கத்தில் போய் நம்மளால் வந்து அப்படி நம்மளால் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வேறு மாதிரி பயன்படுத்துகிறான். அப்போ நம்முடைய கலைகள் வந்து மிக முக்கியமான கலைகளாக வந்து இருந்திருக்கு. தொன்மங்களை மட்டுமல்ல, உடலுக்கான விஷயமா இருக்குது. சங்கமம் எதனால் தடைப்பட்டது? அதற்கு பிறகு வீதி விருது விழா ஏன் தொடங்குது? அதாவது சங்கமம் தடைப்பட்டதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து நிறுத்தப்படும் போது சங்கமமும் நிறுத்தப்படுது. ஏன்னா அது ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியுமே. ஞாபகம் எங்கள் ஊரில் இருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க கலைஞர்கள் எல்லாம். வீதி விருது விழாவில் பார்த்தீங்கன்னா 4வது 6வது வீதி விருது விழாவில் நாங்கள் ஒரு கார்ட்டூன் பண்ணோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு பெரிய கார்ட்டூன் வச்சோம். பெரிய பிரச்சனை எனக்கு. ஓவியர் முகிலன் வரை. ஆமாம், ஓவியர் முகிலனும் நானும் சேர்ந்து என்னுடைய நல்ல நண்பர்னால ஓவியம் வச்சோம். அதில் இந்த 15% இடஒதுக்கீடை வெறும் 100 மட்டும் போட்டிருந்தார். இதுக்கு பெரிய அச்சுறுத்தல். எனக்கு 2 மாதம் இப்போ உயிருக்கே பெரிய பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. பெரிய முற்போக்கு. அப்போ நீங்கள் லயலாவில் பணியில் இருந்தது? ஆமாம், அப்போ லயலாவில் திராவிட இயக்கங்கள் தான் என்னை வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், இப்போ பெரியார் இயக்கங்கள் தான் காப்பாற்று. இல்லைன்னா நான் இவ்வளோ கம்பீரமாக அந்த விழாவை நடத்த முடியாது. அதுக்கப்புறம் லயலாவுக்கு பெரிய அச்சுறுத்தல். இன்றைக்கி நான் லயலாவில் ரிட்டையர் ஆகி வெளியில் போய் இன்னொரு இடத்துல நடத்துறதுக்கான காரணமே அதுதான். அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துட்டான். ஏன்னா பழைய செய்தி எல்லாத்தையும் பார்க்கும்போது லயாலா மற்றும் மாற்று ஊடக மையம் இணைந்து நடத்தும்னா எல்லா செய்திகளுமே இருந்தது. அதனால் அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்துருச்சு. அதில் சிறுபான்மை நிறுவனம்ன்றதுனால கூடுதல் அச்சுறுத்தல் அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் வந்துருச்சு. அவங்களும் பயந்துட்டாங்க. நீங்கள் வந்து வெளியில் வந்து அச்சுராஜா வந்து கோஷம், அர்ஜுன் சம்பத்து கோஷம், மன்னிப்பு கேளு அப்படின்னு. அப்புறம் நான் தான் வந்து இன்ஸ்டியூஷனை வந்து வாடகைக்கு எடுத்து நடத்தினேன், அதனால் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி 16,000 படிக்கிற கல்லூரியை, சிறுபான்மை கல்லூரியை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இருந்ததுனால பெரியார் மரபுகள்லையும் அம்பேத்கர் மரபுகள்லையும் மார்க்ஸையும் படித்ததுனால நான் கையெழுத்து போட்டு கொடுத்து அப்புறம் புதிய தலைமுறையில் அது அந்த செய்தியாக வந்ததுக்கப்புறம் தான் அவன் விட்டான். இப்போ இந்த வீதி விருது விழாவினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? நோக்கம் என்னென்னா, சங்கமம் நிறுத்தப்பட்டதுக்கப்புறம் இந்த கலைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. கனிமொழி, ஜெகத் கஸ்பார் போன்றவர்கள், நிறைய அமைப்புகள் போன்றவர்கள் சங்கமத்தில் நிறைய கலைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அப்படியே ஒரு பிரேக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் லயோலாவில் வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் த்ரூ ஃபோக் மீடியான்னு ஒரு பசங்களுக்கு இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வந்து விசுவல் லிட்ரஸி, வாய்ஸ் லிட்ரஸின்னு சொல்லக்கூடிய உடல் மொழியையும் குரல் அறிவையும் வளர்க்கக்கூடியது இதுதான் சொல்லி ஒரு சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணி அங்கே ஆர்ட் அண்ட் லிட்ரரின்னு ஒரு எல்எஸ்எஸ் யூனிட்டில் பண்ணோம். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பெரிய அளவில் ரீச் இருந்ததுனால ஏன் அதை கற்றுக் கொடுக்குற நாட்டுப்புற கலைஞர்களை இங்கே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம 2013 நம்ம எடுத்தோம். ஏன்னா சங்கமம் நிற்கிது, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மேடையில் கனிமொழி வச்சுக்கிட்டே அருட்தந்தை பேசினாங்க, நீங்கள் சங்கமத்தை நிறுத்திட்டீங்க, நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாரு. ஏன்னா சங்கமம் இருக்கும்போது பொங்கல் விழா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. பல இடங்களில் அதாவது பூங்காவில் பூங்காட்டுன்னு கலைஞர் சொல்லுவார். அதை பூங்காவில் பூங்காட்டுன்னு வச்சார் அதுக்கு. அப்போ கலைப்பண்பாட்டுத்துறை அப்படி ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணாங்க. இப்போ அது இல்லை. அப்போ சங்கமம் போனதுக்கப்புறம் நம்ம அதை நடத்தலாம்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட 1024 நாட்டுப்புற கலைகள் இருந்த நம்முடைய வானமாமலை, ஆக்கா பெருமாள், இவங்க போன்ற பெரிய கானு சுப்பிரமணியம், இலங்கை எழுத்தாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் இவ்வளோ கலைகள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தேடிய ஒரு பயணம் தான் சங்கமத்துக்கு அப்புறம் வீதி விருது விழா. இன்றைக்கி 627 கலைகளை மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம அரசாங்கத்திட்ட கேட்குறோம். இந்த டாக்குமெண்டேஷனை செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாக ஆவணப்படுத்தி வைங்க. தமிழ்நாட்டில் 212 கிராமங்கள் பாரம்பரிய ஆட்டக்கலைகளாகவே ஆடுறாங்க. ஆண்டிப்பட்டி பக்கத்தில் மணியக்காரன்பட்டியில் முழுக்க பறையாடுவாங்க. நம்ம அலங்காநல்லூரில் கோட்டைப்பட்டியில் முழுக்க ஊரே ஒயிலாடுவாங்க. இந்த பக்கம் அடைமேல் மங்காபுரத்தில் முழுக்க கெக்கிளி ஆட்டம்னு சொல்லக்கூடிய கொக்குக்கால் ஆட்டம் ஆடுவாங்க. இந்த 212 கிராமங்களையும் நம்ம அரசாங்கம் தத்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆடக்கூடியவங்களை வந்து அற்புதமாக கடைகள்லாம் கொடுத்து வீடுகள்லாம் பக்கா பண்ணாங்கன்னா 212 கிராமங்களையும் சுற்றுலா பயணிகள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற சுற்றுலாத்துறைகளுக்கு வரலாம், அரசாங்கத்துக்கு வருமானம் அதிகமாகும்.
அந்த விழாக்களை வந்து சுற்றுலாத்துறை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அஸ்ஸாம்லேருந்து வரக்கூடிய படுகுண்டா ரப்பா அப்படி தான் பண்ணுறாங்க. நாங்கள் போய் பார்க்குறோம். அங்கே அண்டர் த ஷால்ட்ரின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. அவங்க பிரமாதமான ஃபெஸ்டிவல். அதே மாதிரி இங்கே நம்ம வந்து நடத்தலாம் இல்லையா, அண்டர் த டிராவடியன் ட்ரீ அப்படின்னு போட்டு நடத்தலாம்ல. ஆமாம், என்ன பிரமாதமாக இருக்கும் இல்லை. அது நம்ம அதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஓகே, இந்த தடவை நடக்கிற ஃபங்க்ஷனுடைய முக்கியத்துவம் என்ன, இதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது? முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் வந்து துணை முதல்வர் கலந்துக்கிறது முக்கியத்துவம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் நம்முடைய ஆதி கலைக்கோள் திருவிழாவில் வந்து கிட்டத்தட்ட 2000 கருவிகளை கலெக்ட் பண்ணி வச்சோம், பழங்கருவிகளை. ஓகே, அதை பார்த்துட்டு பறை கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். இப்போ மாற்று ஊடக மையத்தினுடைய கலைஞர்கள் அவருக்கு பறை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கு? துணை முதல்வருக்கு. அப்படியா? அந்த படங்களை நாங்கள் வெளியிடலை. ஏன்னா சரி, ஒரு முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியிடலாம்னா பெரிய அளவில் கற்றுக்கிறாங்க அவங்க, நம்முடைய மாணவர்கள். அவங்க 2 பேர் தான் எப்போவுமே நாங்கள் கூப்பிட்டவர் வர. 2 பேர்னா யார் யார்? நாங்கள் பறை கற்றுக் கொடுக்குற சுதாகரையும், ஓகே, அதுக்கப்புறம் சந்தோஷ், ஒருத்தர் திருவண்ணாமலை, ஒருத்தர் வந்து நாகப்பட்டினம். 2 கலைஞர்கள்ட்ட கற்றுக்கிறார். அவங்கள வச்சு தான் அவர் வர்றாரு. ஓகே, நாங்கள்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்போ ஒரு சாதாரண ஒரு பறை வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞரை நேசித்து அவர்களுக்காக அவருடைய அவங்கள்ட்ட தான் பேசுவார், என்கிட்ட கூட பேச மாட்டார். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சியில் அவர் பறை வாசிப்பாரா? அது நாங்கள் சொல்லணும், அவர் வாசிக்க சொல்லி. ஏன்னா அவர் பிரமாதமாக வாசிக்கிறாங்க. அது அவங்க வாசிப்பாங்க. அப்புறம் 150 மூத்த கலைஞர்களுக்கு வருஷம் 10,000 ரூபா வாழ்வாதார நிதி கொடுப்போம். அது ஒன்று. இப்போ நம்ம இங்கேருந்து நம்முடைய டிராவிடியனுடைய கல்ச்சர் இருக்குல்ல, அது ஒரு ப்ரொக்ரெசிவ் கல்ச்சர்னு அஸ்ஸாமில் பேச போயிருந்தேன் போன வருஷம். அவங்க இன்றைக்கி நமக்கு வர்றாங்க. அஸ்ஸாமினுடைய ரப்பா பழங்குடியினர் வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தை இங்கே போடுறாங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒரு 20 புதிய கலைகளை மேடையேற்றோம். இந்த பிறகு ட்ரைபல் ஆர்ட் ஃபார்ம் 20 ஆர்ட் ஃபார்ம் ஏற்றுறோம். ஓகே, அதாவது பானை ஒப்பாரின்னு ஒன்று, அந்த காலத்தில் வச்ச பானை ஒப்பாரி, பளியருடைய கும்மி, அதுக்கப்புறம் வந்து யானை தாளம்னு சொல்லி ஒன்று, அப்புறம் வந்து ரெட்டையம்மன்னு சொல்லி ஒரு கழுத்து மேலே இன்னொரு கழுத்தில் வச்சு தீ வச்சு ஆடுவாங்க. ஓகே, ஆமாம், அது வந்து ஒரு இடையில ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் அந்த சரண்ராஜ்னு ஒரு பையன் அந்த இதை பண்ணா. ஆமாம், பார்த்துருக்கேன். இவர் வந்து பக்தி மரபு மீறி பண்ணுறார். என்ன நல்ல ஐடியாலஜியான பையன். அவர் ரொம்ப இந்த பேலன்ஸ்டாக தான் சொல்லுவார், அம்மன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். இது எப்படி ஒரு மனிதன் தாங்கி ஆடினா அப்படிங்கிறத ஒரு காலத்தில் தோழர் ஜீவா பேசும்போது இன்னொரு தோழர் அவர் கழுத்து மேலே ஏறி உட்கார வச்சுக்கிட்டு ஜீவா பேசுவாராம். அந்த மாதிரி கிடையாது. அவன் அதை சொல்கிறான், இந்த பேலன்ஸ் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த பேலன்ஸில் நம்ம வந்து ஆர்ட் ஃபார்மில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுத்துக்கும் ஒரு பெரிய காரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம மேலே மலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை மேலே செண்பகத்தோப்பு இருக்குது. அந்த பாரதி செண்பகத்தோப்பினிலே அப்படின்னு மேலே போய் பாடுறாருல, மேலே இருக்கும் வரைக்கும் அவங்க பழங்குடி மக்கள். அவங்க வந்து உரிமை வாச்சு தேவராட்டம் ஆடுவாங்க. அவங்க வந்து கீழே வந்த உடனே அவங்க வந்து எஸ்டியாக இருந்தவங்க எஸ்சியாக மாற்றப்படுறாங்க. அவங்க வந்து தேவ துந்துபி அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வரும்போது தேவேந்திர குல வேளாளர்களாக மாற்றப்படுறாங்க. ஸோ இந்த மரபு இலக்கியங்கள் அவங்க பழங்குடி மக்கள், பழங்குடியிலிருந்து தான் இங்கே கீழே வரும்போது தேவேந்திர குல வேளாளர்கள்னு மாற்றப்படுறாங்க. பாரதி ரொம்ப அழகாக அதை வந்து சொல்கிறான். இன்றைக்கி பாரதி பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கி விடுறாங்க. ஆனால் அவனுடைய கூறுகளை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய. நீங்கள் பாரதிக்கு வந்ததுனால என்னால் அதை ஸ்கிப் பண்ண முடியல. நான் பாரதியாருடைய ஒரு 2-3 கவிதைகள் படித்தேன். அதில் வந்து அவர் வந்து அதுக்கு எடுத்துக்கிற படிமம் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. திலகர் ஆதரவாளர் தான் இருக்கிறாரு. திலகர் வந்து அவர் யாரோட ஒப்பிடுறாரு அப்படின்னா நந்தனாரோட ஒப்பிடுறாரு. நந்தனாரை பார்த்து சக சேரி மக்கள் பாடுவதாக ஒரு பாடல் இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சக மக்களே வந்து நந்தனாரை பார்த்து, உனக்கு எதுக்குப்பா ஊரில் இல்லாத காரியம்லாம், இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா, வீட்டில் இருக்கணுமா, சாமியை நினச்சோமா, சிவலோகம் போவோமான்னு இருக்காம நீ எதுக்குப்பா சிவன் கருவறைக்கே போகணும்னு நினைக்கிறேன்னு பக்கத்தில் இருந்தவங்களே திட்டுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கான். அந்த பாட்டினுடைய டோனை எடுத்து அதை அப்படியே திலகரை பார்த்து சக இந்தியர்கள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அதே போல் நந்தனாரை வந்து ஒரு வெளியிலிருந்து வர்ற ஒரு ஆண்டை வந்து மிரட்டுறான், நந்தனாரை மிரட்டுறான், யாரா நீ உனக்கு கொன்றுவேன் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டுறான். அதே பாட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளைக்கார அதிகாரி வந்து திலகரை மிரட்டுற மாதிரி ஒரு பாட்டு. இப்போ இந்த ஒப்பீடை எடுத்துட்டு வர்றது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த கூறுகளை அவர் கனெக்ட் பண்ண விதம். நம்ம பாரதியை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஏரோட்டுற மாமனுக்கு சோறு வைங்க, சும்மா தூங்குற மாமனுக்கு சூடு வைங்க, இது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொலவடைகள், திருநெல்வேலி பக்கம். பாரதி இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளி திருப்போரை நிந்தனை செய்வோங்கிறான். அவனுடைய படிமங்கள் எல்லாமே சாதாரண மக்களுடைய
ஓகே பாடல்களில் தான் இருக்கும். அவன் வந்து குரானை பற்றி கடையநல்லூரில் பேசுகிறான். அந்த டீ கடை பாய் அவனுக்கு டீ கொடுக்குறாரு. அந்த டீ கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான், நீலகண்ட சாஸ்திரியினுடைய புஸ்தகத்தை கொடுக்குறான் பாரதி. சரி, புஸ்தகத்தை கொடுத்த உடனே அவன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்துறையை சுடுறதுக்கான துப்பாக்கியை வந்து அவன் தான் அந்த மர துப்பாக்கியை பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இந்த வரலாறுகளுடைய நீட்சியை வந்து நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள், உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறுகளினுடைய பெரும்புள்ளியாக பாரதி இருந்திருக்கான். ஓகே. ஆனால் அந்த ட்ராவல் இல்லை. பாரதிதாசன் நீங்கள் போய் பாருங்கள், பாரதிதாசனுடைய வீடு நம்ம புதுச்சேரியில் போய் பாருங்கள். இந்த துப்பாக்கி ஆஸ்திரியை செல்வதற்கு பாரதிதாசனால் பாரதிக்கு வழங்கப்பட்டதுன்னு இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். நான் பாரதிதாசனை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் கடைசி வரைக்கும் பாரதியாரை விடவே இல்லைங்க. அவர் தீவிர பெரியார் பற்றாளர் இருந்த போதும் கூட கடைசி வரைக்கும் பாரதியாருக்கு படம் எடுக்கிறதுக்காக பணம் வசூல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். கடைசி காலத்தில் அவருடைய படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சிகள் அவர் பண்ணியிருக்காரு. பாரதிதாசன்கிட்ட கற்றுக்கிற வேண்டியது நிறையா இருக்குன்னா வெளியில் வர வேண்டியது நிறையா இருக்குது. பாரதிதாசனை பற்றி படம் எடுத்தோன்னா ஒரு பையன் மன்னன் வந்து அப்பாவை பற்றி தப்பாக எடுத்துட்டாருன்னு என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மலேசியாவிலேருந்து வந்த ஒரு பாரதிதாசன் இயக்கம், டத்தோ சாமுவேல் நினைக்கிறேன், அவங்க அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு என்னுடைய படத்தை தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு பூரா பாரதிதாசன் போட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாரதிதாசன் பாரதியாரில் உள்ள நாட்டுப்புறவியல் கூறுகள் வந்து நம்ம வந்து நமக்கான ஒரு பெரிய காம்பனண்ட்டாக இருக்கும். ஓகே. அதனால தான் நம்ம இந்த மாதிரி நீங்கள் சங்கமமோ வீதி விருது விழாக்களோ வரலைன்னா நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய பேராதரவு இருக்கவே இல்லாமல் போயிடும். அதனால தான் இது விடாமல் ரொம்ப கஷ்டம். 70-80 லட்ச ரூபாய் பண்ணணும். கொடுங்கன்னு நம்மளுடைய படிக்க வைக்கக்கூடிய நான் ஒரு 1500 மாணவர்களை படிக்க வைக்கிறேன். நாட்டுப்புற கலைஞர் குழந்தைகளை இங்கே ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்கேன். சமூக விடுதின்னு வந்ததுனால அந்த மாணவர்களை போட்டிருக்கேன். அரசு செய்த உதவி. அவங்க எல்லாம் தெருவாக வசூல் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குற 15 லட்சம் தான் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் 10,000 ரூபா கொடுக்குறோம். 150 பேர். 100 மூத்த கலைஞர்களுக்கு 10,000 ரூபாய் பணமுடிப்பும் ஏன் பரிவட்டம்? ஏன்னா நம்ம ஊரில் பரிவட்டம்ங்கிறது வந்து நம்ம சாதாரண மக்களுக்கு கட்ட மாட்டாங்க, ஆண்டைகள் தான் கட்டிப்பாங்க. ஆமாம். அதனால் இவங்க பூரா சப்ரஸ்டு தானே. இவங்களுக்கு நம்ம கட்டும்போது தான் அது பரிவட்டத்தினுடைய பெருமையே தெரியும். ஓகே. ஏன்னா ஒயிலுக்கு பரிவட்ட ஒயில், அலங்கார ஒயில், தூது ஒயில், வேலை ஒயில், அரி ஒயில், பொறி ஒயில், கிளி ஒயில், படகு ஒயில்னு ஒவ்வொரு ஒயிலுக்கும் பரிவட்டம் கட்டி தான் ஆடுவாங்க. அப்போ அந்த பரிவட்டத்தை கட்டினவங்க பரிவட்டம் எப்போ பறிக்கப்பட்டுச்சு? அதனால தான் நம்முடைய மேடைகளில் அவங்களுக்கு பரிவட்டம். சாதிய மரபை உடைத்து திராவிட மரபு, துண்டு மரபு, திராவிட மரபு தானே. ஆமாம். அரவணைச்சு துண்டு போடுறது. அப்போ தலையில் கட்டும்போது, மேலே போடுறது தலையில் கட்டும்போது அதுக்கு இருக்கக்கூடிய மரியாதை வேற இல்லை. அதனால தான் பரிவட்டம். துணை முதல்வரோடு சேர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வர்றாரு, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் வர்றாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ், அமைச்சர் மதிவேந்தன். அவங்க நம்ம என்னென்னா கலை பண்பாட்டு துறைன்னு ஒன்று இருக்குது, தப்பாக எடுத்துக்கல. ஏன்னா அது செய்யாத வேலையை பள்ளிக்கல்வித்துறை செஞ்சிச்சு. தமிழ்நாடு அவங்கள மிஞ்சும் அளவுக்கு இவங்க செய்கிறாங்க. இல்லம் தேடி கல்வியில் பசங்களுக்கு அது ரொம்ப பெரிதும் விமர்சிக்கப்பட்ட திட்டம் இல்லையா? பெரிய வந்து பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க போகாது. உடனே ஒரு 200 கோடி ரூபாய் நம்முடைய பிடிஆர் அவங்க வந்து 200 கோடி ரூபாய் இது பண்ணுறாங்க. உடனே அன்பில் என்ன பண்ணுறாருன்னா கலைக்குழு தான் உருவாக்குனார். ஓகே. ஒவ்வொரு யூனியனுக்கு ஒரு கலைக்குழு. இந்தியாவில் எவனும் பண்ணியிருக்க மாட்டான். உலக அளவில் 500 கலைக்குழுக்களை உருவாக்கி அந்த கொரோனா காலங்களில் தெருவாக அந்த கலைஞர்கள் போனாங்க. அவர் 2 யோசிக்கிறார். ஒன்று, இந்த கலைஞர்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சரி. 15,000 ரூபா கொடுத்தாங்க. நானே சாட்சி அதுக்கு. அப்போ 15,000 ரூபா கொடுத்து 50 நாள் பிரச்சாரம் பண்ணி தொண்டர்களை திரட்டி அவங்கள இரவு நேர பள்ளிகள் நடத்துனாங்க. இது தெரியவே தெரியாது. எனக்கு கேட்டவங்க புல்லரிக்குது. லேர்னிங் லாஸ்ன்னு சொல்லி குழந்தைங்கள்ட்ட வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சிஸ்டத்தையும் 6 to 8 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சிஸ்டத்தையும் உருவாக்கி தெருக்களில் பள்ளி நடத்தினது. தெருக்கள் தோறும் பள்ளி கட்டுவோம்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க பள்ளி கட்டினதில் திராவிட மாடலுக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய மரியாதை எனக்கு வந்ததே அது காரணம் தான். 500 கலைக்குழுக்கள் தொடர். ஓகே. அப்போ இருந்து ஆஃபீஸர்ஸை மறக்கவே முடியாது. நந்தகுமார் ஐஏஎஸோ, சுதன் ஐஏஎஸோ, இளம்பகவத் ஐஏஎஸோ, கற்கலா உஷாவோ செலக்ட் பண்ணி போட்டாங்க. தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களான்னு தெரியாது, அப்படி போட்டாங்க. 500 கலைக்குழுக்களும் 20 லட்சம் தொண்டர்கள் இரவு நேர பள்ளிகள் நடந்தது. போன 2 வருஷத்துக்கு முன்னால் புத்தக திருவிழாவில் இல்லந்தேடி கல்விக்காக பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல் யுனெஸ்கோ பேசுகிற அளவுக்கான மெட்டீரியல் தயார் பண்ணாங்க. சாதாரண மக்கள் மொத்தம் எத்தனை கலை? 20 லட்சம் பேர், 20 லட்சம் தொண்டர்கள், அவ்வளோ வகுப்புகள். அதனுடைய நீட்சி தான் எஸ்எம்சி, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. அவங்க உடனே பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிச்சு, இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு வந்து ஒரு கலைக்குழு உருவாக்கி, அப்போவும் 500 கலைக்குழு உருவாக்கி, அதுக்கு ஒரு கலைக்குழு. ஆமாம். ஓகே. ஒரு 5 பேர் கொண்ட கலைக்குழு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஸ்கூலுக்கு என்ன தேவைன்னு ட்ராமா போடுவாங்க. ஓஹோ. இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கே. இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில். ஒரு பையன் வருவான், ஊனமான பையன், அவன் மாற்றுத்திறனாளி, அவன் வண்டியில் ஒருத்தன் தள்ளிட்டு வருவான். அவன் மாடிப்படி முன்னால் நிற்பான். ஏண்டா
இல்லைடா நீங்கள் எல்லாம் மேலே போயிடுவீங்க, நான் வண்டி வந்துட்டேன், ஆனால் அது மேலே எப்படி போகிறது அப்படின்றத உடனே என்ன செய்யலான்னு உடனே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி சொல்லும், ஏன் இந்த வகுப்பறையை கீழே மாற்றினா என்ன. ஸோ இந்த டிஸ்கஷனுக்காக ஒரு கலைக்குழு உருவாக்கினாங்க. அதாவது ஒரு விமர்சனத்தை காட்டாமல் மூஞ்சிக்கு நேராக கத்தாமல் ரொம்ப நயமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இவ்வளோ அழகா. அப்போ பசங்க யூடிஸ் பண்ணுவானுங்க, அதை பண்ணிடுவானுங்க பிரமாதமாக. பல கலைவாணர்கள் அப்போ இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, இப்போ கலைத்திருவிழா நடக்க போகுது. இப்போ வந்து பசுமையும் பாரம்பரியமும். ஓகே, அதுக்கு நாங்கள் ஆமாம் வருஷம் இவன் டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணோம், நிழலே விழுகாத தஞ்சாவூர் கோபுரம். அதை ஒரு சங்கி பையன் போட்டு பெரிய பிரச்சனை. அன்பில் மகேஷ் பையன் சொன்னார், அதெல்லாம் விமர்சனங்களை வாங்கிக்கிடுவோம். நான் தான் அந்த படத்தில் நடித்தேன். பாரம்பரியம் எவ்வளோ பெரிய விஷயங்களை தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கு, பசுமையும் பாரம்பரியம். இப்போ அதுதான் கான்செப்ட் வரப்போகுது. அவ்வளோ பிரமாதமாக அவங்க வந்து பண்ணாங்க. ஓகே, அப்போ நீங்கள் பாருங்கள், சிறார் திரைப்பட இயக்கத்தின் வழியாகவும் இந்த மாதிரி வானவில் மன்றத்தினுடைய வழியாகவும் எல்லாமே கலை ஃபார்மில் தான். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 1 மணி நேரம் நாட்டுப்புற கலைகளை சொல்லிக் கொடுக்கறதுனுடைய வழிவாகவும் டெரக்கோட்டா சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பசங்க. டெரக்கோட்டா சிற்பங்கள் அப்படியே அவனே களிமண்ணில் செஞ்சு. சரி, அவ்வளோ அண்ணா கலைஞர் பெரியார்லாம் அவங்களுக்கு எப்படி வருது பண்ணுறான். அப்படி பண்ணிட்டு நம்மளை அசத்துறானுங்க. ஓகே, நான் சொல்கிறேன், எப்படி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சுதன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவனுடைய எண்ணிக்கை அதிகமாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்வியில் சொன்ன தமிழ்நாட்டில் 300 பேருக்கு மேலே படிக்கிறான். ஆமாம், மாடல் ஸ்கூல்னு இப்போ ஒரு கான்செப்ட், வெற்றி ஸ்கூல்னு இப்போ ஒரு கான்செப்ட். 250 ஒன்றியங்களில் வெற்றி ஸ்கூல் வரப்போகுது. அப்போ கல்வியில் வந்து நம்ம வந்து பெரிய ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் கூப்பிட்ருக்கோம். ஏன் மதிவேந்திரன் அவங்க இந்த ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்கோம்னா, ஆதி கலைகோல் விழா, அறியப்படாத ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கலைகளை போன இதில் 2500 இன்ஸ்ட்ருமெண்ட், சரி 70 பழங்குடி மக்கள் ஆர்ட் ஃபார்ம், அதை கொண்டு வந்து போட்டு தமிழ்நாட்டில் ஒரு பழங்குடி கலைஞன் முதலாக 40,000 ரூபா சம்பளத்தை கொடுத்த பெரிய அமைப்பு மதிவேந்தன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய நலத்துறை, தாட்கோவினுடைய கந்தசாமி ஐயா, லட்சுமி பிரியா, ஆனந்தன், அண்ணாதுரை. அவ்வளோ பெரிய ஒரு அது மட்டும் இல்லாமல் எல்லா கல்லூரி மாணவர்களையும் கூட்டிகிட்டு வந்து ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் கூப்பிட்டு வந்து ஒரு ஆதி கலைகள் ஒர்க் ஷாப். ஓகே, அதுதான் உதயநிதி சார் வந்து துவங்கி வச்சார். எல்லார்ட்டும் இருக்கக்கூடிய. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அனிமேஷனில் பெரிய ஆளாக அந்த பயிற்சியில் எடுத்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு மாதம் 20,000 ரூபா. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் வருத்தமாக இருக்குது. மாதம் 20,000 ரூபா அனுப்புகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் மாடல் ஸ்கூலில் வந்து கம்பல்சரியாக கலைவழி கல்வியை வைக்கிறாங்க. ஓகே, எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மினிஸ்டர்களை எல்லாம் கூப்பிட்ருக்கோம். ஏன்னா இவங்க இல்லைன்னா கலை இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. அதில் என்னையும் நீங்கள் கூப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இப்படி ஒரு விழாவில் வந்து இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், உங்களுடைய பேரலையில் வரக்கூடிய உண்மையான விஷயங்கள், இதையெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு பயிற்சியாளராக பல இடங்களில் போட்டு காட்டுறேன். ஓகே, அதை போட்டு காட்டும்போது திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கி ஒரு ஒரு பையனை கத்தியில் வெட்டிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் போடக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு போடும்போது அவன் யோசிக்கிறான். நானே நடத்தினேன்னா அது வேலைக்காகாது, அவன் விவாதத்துக்கு உள்ளாகிறான். அப்போ உங்களை மாதிரி ஆள்களை கூப்பிடும்போது அங்கே வரக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களை பறைசாற்றக்கூடியவங்க. அதனால தான் ஏன் அவங்களை கூப்பிட்றோம், தெருக்கூத்து கலைஞர்களை ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னா, காலங்காலமாக அவங்களுக்கு ஊறிப்போன ராமாயணமும் மகாபாரதமும் அவங்க மனசுக்குள்ளே இன்னும் இருக்குது. இவங்க தான் இன்றைக்கும் சாமிகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க. அது உண்மை. ஆனால் இவங்களை காப்பாற்றுறவங்கள யாருமே இல்லை. அப்போ இவங்கள்ட்ட இருந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம்னா இவங்களுடைய குழந்தைங்களை படிக்க வச்சு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் முதல்ல அவங்கிருந்து எடுத்து வேற ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த வடிவத்துக்கான அல்டர்னேட் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தால், அல்டர்னேட் மீடியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அமைப்பையே மாற்று ஊடக மையம்னு வச்சுருக்கோம். ஓகே, அப்போ இன்றைக்கி பயன்பட வேண்டியது நிறையா இருக்குது. அண்ணாவினுடைய வாழை கதையை சொல்வதற்கோ, அல்லது கலைஞருடைய அணில் குஞ்சு கதையை சொல்வதற்கோ, அல்லது வந்து வண்ணதாசனுடைய எஸ்தர் டீச்சர் வந்து எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதுக்கோ. அந்த அணில் குஞ்சு கதை சமீபத்தில் யுகபாரதி தோழர் கூட அந்த கதையை சொல்லி ஃபேமஸ் ஆச்சு. நாங்கள் கல்லூரியில் அந்த பிரேக்கில் போட்டுருவோம், லைலாவில் அணில் குஞ்சு போட்டோம்னா கூட்டம் முடியும். அதே போல் தெருவாக போட்டோம். மா சுப்பிரமணியத்தினுடைய பெர்மிஷனில் பல இடங்களில் நாங்கள் வந்து போட்டோம். அந்த அணில் குஞ்சுக்கு அவ்வளோ இப்போ அந்த கதை தேவைப்படுது. ஏன் அந்த கதை ரொம்ப முக்கியமாக? ஏன் அப்படின்னா, ஒரு அணில் குஞ்சு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இது இல்லை. அந்த கதையை நீங்கள் சொல்லிகிட்டே சொல்லுங்கள். அது எப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு அணிலை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவான். அவன் வந்து ஒரு முஸ்லீம் பையன், அந்த அணிலை பாதுகாக்கணும்னு நினைப்பான். இந்த முஸ்லீம் பையன் பிடிச்சிட்டு வந்த அணில் குஞ்சை ஒரு பிராமணர் வந்து என்ன பண்ணுவார், நீலாம் அதை பிடிக்கக்கூடாதுரா, அதெல்லாம் எவ்வளோ தெரியுமா, அது பாரு பின்னால் இருக்கிற கோடு,
ராமர் போட்ட கோடு அப்படி போட்ட சீதை மேலே பண்ணும்போது விழுந்த கோடு அப்படிலாம் சொல்லுவார். இப்போ அதுக்கான விவாதத்தை கலைஞர் வைக்கிறார். அப்போ நான் உங்கள் மேலே தொடரேன், கோடு விழுகுமா அப்படின்னு இருக்குது. இந்த பிரச்சனையில் அந்த முஸ்லீம் ஃபேமிலிக்கு அந்த பிராமண வந்து பெரிய இது பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிறார். இந்த பக்கம் ஒரு டீமாகவும் அந்த பக்கம் ஒரு டீமாகவும். இப்போ அந்த அம்மா வந்து பயப்படுறாங்க. அப்பா ஒரு பேசுகிறாரு, ஆனால் அந்த அம்மா பயப்படுறாங்க. கொண்டே விட்டுட்டு வந்துடுறா, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அணில் கொஞ்சம் கொண்டு அந்த பையன் விட்டு வர்றான். ஒரு பருந்து வந்து தூக்கிட்டு போயிட்டு இந்த பருந்திடமிருந்து பாதுகாக்கத்தான் நாங்கள் உழைத்து கொண்டே இருக்கிறோம்னு அந்த கதை முடியுது. நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த கதை சாதாரணமான கதையா? எவ்வளோ பெரிய அரசியல், எவ்வளோ பெரிய அரசியல். நீ 3 ராமர் தடவுன்னு அந்த அணிலை கூட பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அப்படி நீ யாரை பாதுகாக்க நினைக்கிறீ, அவர்களை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம்னு அந்த கதையை முடிக்கிறார். அது மட்டும் இல்லை, கலைஞருடைய 66 சிறுகதையிலையும் நான் சிறுகதையாக போட்டிருக்கேன். ஓகே. ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் இன்னும் பல பேர் அந்த கதைகளை படிக்கணும். ஓகே. இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த கதைகளை படித்து அதை நாடகங்களாக மாற்றினாங்கன்னா ஈஸி. சமூகத்தில் நம்ம யாருக்காக வேலை செய்கிறோம்னு தெரியும். ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் கூடி நடைபெறுகின்ற அந்த வீதி விருது விழா சிறப்பாக நடைபெற பேரலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.